1:2 அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது சொல்லுங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவாவியானவர் ஜலத்தின் மேல் ரைட் எங்க அசைவாடிட்டு இருந்தாரு? சுற்றிலும் ஒழுங்கின்மை, வறுமை, இருள். ஆனால் ஆவியானவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஜலத்தின் மேல் அசைவாடிட்டு இருக்காரு. எதற்கு அசைவாடிட்டு இருக்காரு? எதுக்கு அசைவாடிட்டு இருந்தாரு? இன்னைக்கு நாம் கர்த்தரை துதிக்கும் போதும் சரி, ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் அசைவாடினதை, கிரியை செய்ததை உணர்ந்திருக்கிறோம். உணர்ந்தீங்களா? ஆமென். இருந்தாரா இல்லையா? எதற்காக வந்து அசைவாடுறாரு? எதுக்குங்க அவர் ரெடியாக இருக்காரு? இந்த 2026 அங்கே தோட்டத்தை சரி பண்ணுவதற்காக அசைவாடின அதே தேவன், அதே ஆவியானவர் இந்த 2026 உங்கள் லைஃப்பில் இருக்கிற ஒழுங்கின்மையும் வறுமையையும் எல்லாவற்றையும் சரியாக்குவதற்காய் தேவன் ஏற்கனவே வந்துட்டார். ஓகே, அவர் எங்க இருக்காரா? ஜலத்தின் மேல். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரவாவிட்டால் தேவராஜ்யத்தில். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? இப்போ ஜலத்திலும் பிறந்திருக்கிறீங்க, ஆவிலும் பிறந்திருக்கீங்க. அப்போ ஜலத்தினால் ஆவினால் பிறந்த உங்கள் மேலே இப்போ என்ன பண்ணியிருக்கிற ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். எதற்கு அசைவாடுகிறார்? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறையெல்லாம் சரியாக்க. எங்கெல்லாம் நீங்கள் அழுது புலம்பிட்டு இருக்கீங்களோ அங்கெல்லாம் கண்ணீரை துடைக்க, எங்கெல்லாம் வெகு நாட்களாக ஏங்கி காத்திருக்கீங்களோ அதை எல்லாவற்றையும் உங்களுக்கு அதை கையில் கொடுப்பதற்காய் தேவாவியான ஆசைவாடி கொண்டிருக்கிறார்.